ஜோஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. இந்த இனிய விழாவுக்கு தலைமையேற்று வள்ளுவர் மறை வைரமுத்து உரை நூலை வெளியிட்டு அமர்ந்திருக்கின்ற என் தமிழாசான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் திருமைந்தன் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, என் ஆருயிர் சகோதரர் ஒன்றிய அரசின் முன்னாள் அமைச்சர் ஐயா சிதம்பரம் அவர்களே, சிந்தனையாளர் இறையன்பு அவர்களே, சொல்லரசி பர்வீன் சுல்தானா அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, மதிப்புமிக்க அனைத்து கட்சி தலைவர்களே, அதிகாரிகளே, பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, ஊடக உறவுகளே, வெற்றி தமிழர் பேரவையின் நெற்றித் திலகங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை சற்று அனுமதித்தால் உங்களை 60 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி அழைத்துச் செல்ல ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்று விரும்புகிறேன். 60 ஆண்டுகளுக்கு முன்னால் கிராமத்தில் ஓர் இரவு ஊர் உறங்கிவிட்டது, விலங்கு உறங்கிவிட்டது, பறவை உறங்கிவிட்டது, இலைகளுக்கு இடையே காற்று உறங்கிவிட்டது, நட்சத்திரங்களை காவலுக்கு வைத்துவிட்டு நிலா கூட உறங்கிவிட்டது. ஒரே ஒரு சிறுவன், அவனும் அவன் வீட்டு கருப்பு புகையடித்த லாந்தரும் மட்டும் விழித்திருக்கிறார்கள். என்ன நடக்கிறது என்று சொன்னால், வகுப்பில் தமிழாசிரியர் அசைவிரித்து காட்டிய போது ஒன்று சொன்னார். திருக்குறளின் 1330 அருங்குறளும் ஒரு குறள் கூட தலை தட்டாது. ஈற்றடி முச்சீராய் ஏனையடி நாற்சீராய் இயற்சீரும் வெண்சீரும் வந்து இயற்சீர் வெண்டளையும் வெண்சீர் வெண்டளையும் விரவி வந்து தந்தளை தழுவி பிறதளை தழுவாது செப்பலோசையோடு நாள் மலர் காசு பிறப்பு என்ற வாய்பாடுகளுள் ஒன்றால் முடியும். அதுதான் திருக்குறள் என்று சொன்னார். ஒன்று கூடவா, ஒரு குறள் கூடவா? 1330 ஒரு குறள் தடை தட்டாதா என்று அந்த கருப்பு சிறுவன் வெள்ளை மனத்தோடு வெகுளி உள்ளத்தோடு திருக்குறளை இரவெல்லாம் அசைபிரித்தான். அசைபிரித்து வள்ளுவரிடம் தோற்றுக்கொண்டே இருந்தான். இலக்கணத்தை வென்று கொண்டே இருந்தான். அந்த சிறுவனுக்கு பெயர் வைரமுத்து. அவன்தான் 60 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ் மன்றம் கூடியிருக்கிற இந்த பெருமன்றத்தில் அறிஞர்களும் பெரும் தலைவர்களும் பெரும் பேராசிரியர்களும் கூடியிருக்கிற இந்த பெருமன்றத்தில் திருக்குறளுக்கு உரை எழுதி உங்கள் கைதட்டலை காணிக்கையாக பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு நிமிஷத்தை தான் நான் ஒரு பெரிய மகுடமாக நினைக்கிறேன். தோழர்களே, நண்பர்களே, ஏன் குறளுக்கு உரை எழுத வேண்டும்? உரை ஏன் தேவைப்படுகிறது தெரியுமா? ஏன் உரையை படித்தால் புரியாதா? எல்லா விளக்கும் விளக்கல்ல. சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு தெரியாதா? தொட்டரை தூறு வளர்க்கேணி மாந்தர்க்கு கற்றடை தூறும் அறிவு தெரியாதா? தெரியும். எல்லா சொற்களும் பொருள் குறித்தவைதான். ஆனால் 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு மொழி 10 விழுக்காட்டு சொற்களை இழந்து விடுகிறது, சிதைந்து விடுகிறது, அல்லது அழிந்து விடுகிறது, அல்லது பொருளில் ஒரு புல மாற்றம் நிகழ்ந்து விடுகிறது. ஐயா சிதம்பரம் அவர்கள் இங்கே சொன்னார்கள், இந்திரா பார்த்தசாரதி எனக்கு ஒரு தகவல் சொன்னதாக. எனக்கு அவர் சொன்ன தகவலோ அல்லது சிதம்பரம் அவர்கள் எனக்கு சொன்ன தகவலோ எனக்கு தெரியாது. ஆனால் மிக முக்கியமான தகவல் அவர் சொன்னார், காமத்துப்பால் என்றுதான் இலங்க வேண்டும். இன்பத்துப்பால் என்று இலங்குவதை விட காமத்துப்பால் என்பதுதான் ஆண் பெண் என்ற தேக உறவை குறிக்கும் என்று அவர் சொன்னார். நல்லதுதான்.
நானும் அந்த வழியில் வந்தவதுதான், காமம்தான் சரியான சொல் என்று ஆளப்பட்டிருந்ததும் உண்மைதான். ஆனால் அறிவுக்குரிய சிதம்பரம் அவர்களே, இந்திரா பார்த்தசாரதி அவர்களே, உங்களுக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். காமம் என்பது தொல்காப்பியர் காலத்தில் உயர்ந்த பொருள். கமம் நிறைந்து எலும் என்பது தொல்காப்பிய சூத்திரம். நிறைவுதான் காமம். காமத்தில் மனிதன் நிறைவு கண்டான். காமத்தில் மனிதன் பூரணத்தை பார்த்தான். காமத்தின் வழியே கடவுளை அடைய முடியும் என்று கூட நேற்று வரைக்கும் துறவிகள் யோசிக்கிறார்கள், இன்றும் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். கமம் நிறைந்த இயலும் என்பது உண்மைதான். ஆனால் பொருள் மாறிவிட்டதே, காலம் பொருளை மாற்றிவிட்டதே. நாற்றம் என்பது நறுமணம் என்பதுதான் பொருள். 2ஆம் நூற்றாண்டில் சுவை, ஒளி, ஊறு, நாற்றம் திருவள்ளுவரில் இருக்கு. இந்த நாற்றம் என்ற சொல் நறுமணம் என்ற பொருள். நாரிய கூந்தலாள் என்ன பொருள்? மணக்கின்ற கூந்தலை உடையவள். பூக்களை சூடியோ திரவியங்கள் பூசியோ அல்லது தன் வேர்வைக்கு என்று தனி மனம் கொண்டோ அல்லது தன் ஆடையினுடைய வாடை அவள் கூந்தலில் ஏறியோ அவள் நிறம் மனம் கூடியிருக்கிறது. நார் இருங்கூந்தல், இருண்ட கூந்தல், அடர்த்தியான கூந்தல். நாறு இருங்கூந்தல் என்றால் நாறுகின்ற மணக்கின்ற இருண்ட கூந்தல். நாற்றம் என்றால் உயர்ந்த பொருளில் வந்தது. இன்றைக்கு நாற்றம் என்றால் கூவம் என்று ஆகிவிட்டது. இன்றைக்கு உன் கூந்தல் நாறுகிறது என்று சொன்னால் பெண் சண்டைக்கு வந்து விடுவாள். இன்றைக்கு நாறுதல் என்பது நல்ல பொருளில் அல்ல. காமம் என்பது தொல்காப்பியர் காலத்தில் நல்ல பொருளில் ஆளப்பட்டு வந்தது. நாற்றம் என்பது போலவே இன்று அதே சொல் காமம் என்றால் லஸ்ட் என்ற இழிந்த பொருளுக்கு வந்துவிட்டது. என்னப்பன் திருவள்ளுவரை நான் இழிந்த பொருளில் எடுத்தாள விரும்பவில்லை என்பதனால் நான் இன்பத்துப்பார் என்று கொண்டேன். என் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டு கரவொலி செய்கிறார்கள். இந்த கரவொலியையே இந்திரா பார்த்தசாரதிக்கு நான் விடுக்கிற பதில். அவர் நான் மதிக்கிற ஒரு தமிழறிஞர், 96 வயது மூத்தவர். 3-4 நாட்களுக்கு முன்னால் ஆங்கில இந்து பத்திரிகையில் அவர் பேட்டி கூட வெளிவந்திருந்தது. அவ்வளவு சிறந்தவர். மேக்பத் என்ற ஷேக்ஸ்பியர் நாடகத்தை நான் தழுவி தமிழ்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு தமிழறிஞருக்கு நான் இந்த சபையின் மூலமாக இந்த பதிலை விடுக்கிறேன். ஒருவரா இருவரா திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் தருமர், மடக்குடவர், தாமத்தர், நச்சர், பரிதி, பரிமேரழகர், திருமலையர், மல்லர், பரிப்பெருமாள், காளிங்கர், வள்ளுவர் நூற்கு எல்லை உரை செய்தார் இவர். இந்த 10 பேர்களும் கொண்ட பட்டியல் வெண்பா பட்டியலில் இருக்கிறது. 10 பேர். இந்த 10 பேரில் 5 பேர் உரைகள் மட்டுமே கிட்டுகின்றன. 5 பேர் உரைகள் கிட்டவே இல்லை. இந்த 10இல் 5 உரைகளே கிட்டுகின்றன. ஆனால் இன்றைய கணக்கின்படி திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் 23 அல்ல, 53 அல்ல, 60 பேர் அல்ல. முத்தமிழறிஞர் கலைஞரிலிருந்து நாவலர், தேவநேய பாவாணர், நாமக்கல் கவிஞர், இலக்குவனார் என்ற போன்ற பெருமக்கள் எல்லாம் எழுதி முடித்த பிறகு எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 850 பேர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார்கள். 851வது ஆளாக வடுகுவட்டியிலிருந்து வைரமுத்து வந்திருக்கிறேன். இந்த 850 உரைகாரர்களுக்கு பிறகு இன்னும் குறளுக்கு சொல்வதற்கு பொருள் மிச்சம் இருக்கிறது என்பதுதான் திருவள்ளுவருக்கு உச்சம் இருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்று நான் கருதுகிறேன். திருக்குறளை நான் சின்ன வயதிலிருந்து நேசித்திருக்கிறேன். அதை முதலில் நேசித்தது பொருளுக்காக அல்ல தோழர்களே. காமத்துக்கு வசப்படாத, காமம் என்பதே என்னவென்று தெரியாத ஒரு சின்னஞ்சிறுவன் ஒரு கொழுத்த பெண்மையை அண்ணாந்து ஆச்சரியப்பட்டு ரசிப்பது போல பொருளே தெரியாத காலகட்டத்தில் கூட திருக்குறளை நான் தடவி தடவி, சொல்லி சொல்லி, பேசி பேசி, ரசித்து ரசித்து, ருசித்து ருசித்து, இசைத்து இசைத்து, திளைத்து திளைத்து, கரைந்து கரைந்து, நிறைந்து நிறைந்து ரசித்திருக்கிறேன்.
ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கலாற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து. இந்த குறளில் நான் ரசித்தது பொருளை அல்ல, ஒரு குறளுக்குள்ள 3 எண்களை எப்படி வள்ளுவன் வைத்தான். ஒருமையுள் 1, ஆமை போல் ஐந்தடக்கலாற்றின் 5, எழுமையும் ஏமாப்புடைத்து 7, 1, 5, 7. ஒரே குறளுக்குள் 3 எண்களை சொல்லி எப்படி பொருள் சொல்கிறார் என் பாட்டன். இது சின்ன வயதில் திருக்குறள் மீது எனக்கு ஏற்பட்ட ஈர்ப்பு. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. அடப்பாவி, நீ எங்கிருந்து பிறந்தாய்? எவன் உனக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்தான்? எத்தனை பேர் உனக்கு முன்னோடிகள்? ஒரே குறள் 7 சீர்கள், 7 சீர்களில் 6 சொற்கள் ஒரே சொல். இந்த உலகத்தில் உள்ள கவியர்களுக்கெல்லாம் நான் அறைகூவல் விடுக்கிறேன். 7 சொற்களில் ஒரு சொல்லை வைத்து இவ்வளவு பெரும்பொருள் சொன்னவன் தமிழன் வள்ளுவனை தவிர உலகத்தில் யார் என்று வைரமுத்து கேட்கிறான். தமிழ் உலகம் கேட்கிறது, அறிஞர் உலகம் கேட்கிறது, தமிழின் பாரம்பரியம் கேட்கிறது என்று உலக இலக்கியவாதிகளுக்கு சொல்லுங்கள் தோழர்களே. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. 7வது சீர் மட்டும்தான் இன்னொரு சொல். அதுவரைக்கும் அதுதான். ஒரு ஜாலம் பண்ணியிருப்பாரு பாருங்க ஒரு மனிதன். இதுதான் பெரும் பெரும் தலைவர்கள் வந்திருக்கிறீர்கள். எனக்கு பேசுவதற்கு எவ்வளவு ஆசையாக இருக்கிறது தெரியுமா? நான் மதிக்கிற பெருமக்கள் இந்த சபையில் நிறைந்திருக்கிறார்கள். நான் பல பேரை மதிக்கிறேன். மதிக்கிற அத்தனை பேரும் இந்த திருச்சபைக்கு வருகை தரவில்லை. வந்திருப்பவர்கள் எல்லாம் என் மரியாதைக்குரியவர்கள். எல்லோரும் அறிஞர்கள். அவர்கள் கண்களில் இருதயம் துடிப்பதை நான் இங்கிருந்தே பார்க்கிறேன். என் உதடுகளுக்கு பக்கத்தில் அவர்கள் செவிகள் துடித்துக் கொண்டிருப்பதை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அவர்கள் கைகள் அசைவதும் உடல் மொழியால் என்னை அவர்கள் ரசிப்பதும், திருக்குறளுக்கு இவ்வளவு வெறிகொண்டவரா வைரமுத்து என்று என்னை அவர்கள் திட்டுவதும் இப்போது தெரிந்து கொண்டு நான் வியந்து நிற்கிறேன். எவ்வளவு தூரத்துக்கு ஒரு பொருளை விட்டு விலகி போகிறாயோ அவ்வளவு தூரத்துக்கு துன்பத்திலிருந்து விலகி போகிறாய். எவனாவது சொன்னானா? செல்வத்தை விட்டு, மண்ணை விட்டு, பெண்ணை விட்டு, பொன்னை விட்டு, பதவியை விட்டு, புகழை விட்டு, பற்றுகளை விட்டு எவ்வளவு தூரம் நீ ஒரு பொருளிலிருந்து விலகி போகிறாயோ நீ விலகி செல்ல செல்ல துன்பம் விலகி போகும். இது திருவள்ளுவர் சொல்கிறார். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன். இது ஒரு திருக்குறள். எந்த பொருளிலிருந்து எவ்வளவு நீ விலகி நிற்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு துன்பம் உன்னை விட்டு விலகி போகும் என்பது பொருள். இது அல்ல முக்கியம். ஒட்டாதே, உறவுகளோடு ஒட்டாதே, பொருளோடு ஒட்டாதே, பதவியோடு ஒட்டாதே, மண் பெண் பொன் என்று ஒட்டாதே. அப்படி ஒட்டாத வரைக்கும் நீ நலம் பெறுவாய் என்று சொல்ல வந்தவன் இந்த குறளையே உதடு ஒட்டாமல் எழுதியிருக்கிறான். அடப்பாவி, யாதனின் என் தொலைக்காட்சி தோழர்களே, என் உதடுகளுக்கு க்ளோஸ்அப் போடுங்கள். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன். பகரம் பகரம் மகரம் இந்த 3 தான் உதடு ஒட்டும். மற்ற எழுத்துக்கள் உதடு ஒட்டாது. பகரம் மகரம் வகரம் ப ம ப இதான் ஒட்டும். இந்த பகர மகர வகரம் என்ற எதுவுமே இல்லாமல் ஒரு குறளை இவ்வளவு பெரிய தத்துவ குறளை படைத்திருக்கிறான் என் தமிழ் பேராசான் திருவள்ளுவன். நான் அந்த வழியில் வந்தவர் என்றால் என்னுடைய கர்வத்தை யாராவது தடுத்து விட முடியுமா? என்னை எவனாவது கேள்வி கேட்க முடியுமா? என் வள்ளுவனை தூக்கி எறிந்தால் உலக இனங்கள் ஏதாவது என்னை எட்டி பார்க்க முடியுமா? அவ்வளவு பெரிய விஷயம்.
நான் ஏன் திருக்குறளுக்கு உரை எழுத வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் என்றால், பல குறள்களுக்கு பிழைபட்ட பொருள்களையே இந்த சமூகம் சொல்லி வந்திருக்கிறது. ஒரு குறள், உயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் மயிர் நீப்பன் மாறம் வரி. இந்த குறளுக்கு காலங்காலமாக சொல்லப்பட்டு வந்த பொருள் என்ன தெரியுமா தோழர்களே? என்ன சொல்லி இருக்கிறார்கள்? கவரிமான் என்று ஒரு விலங்கு இருக்கிறது. அந்த கவரிமான் ஒரு மயிர் உதிர்ந்து விட்டால் கூட உயிர் போய்விடும். மானம் உள்ளவர்கள் கவரிமானை போன்றவர்கள் மானத்துக்கு இழுக்கு வந்தால் இறந்து விடுவார்கள் என்பது இதற்கு சொல்லப்பட்ட பொருள். உயிர் நீப்பின் மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரி. எவ்வளவு பெரிய பிழை நடந்திருக்கு தெரியுமா? 2000 வருஷமா, 2000 ஆண்டுகளாக சொல்லப்பட்ட பிழையை நான் ஒருவன் வந்து திருத்த வேண்டும் என்று இருந்திருக்கிறது என்று நான் ஒன்றும் பெருமைப்படவில்லை. ஆனால் தோழர்களே, எங்கள் வள்ளுவன் மீது பிழைபட்ட சகதி ஏதும் படிந்துவிடக் கூடாது என்று நான் கவனமாக இருக்கிறேன். கவரி மான் என்று ஒன்று இல்லை. திருவள்ளுவர் கவரி மான் என்று பிரயோகப்படுத்தவும் இல்லை. கவரி மான் அன்னார் என்றால் மான் அன்னார் மானன்னார் என்று இருந்திருக்க வேண்டும். ஆனால் வகர உடம்படுமை பெய்து கவரி மாவன்னார் என்று எழுதியிருக்கிறார் திருவள்ளுவர். கவரி மா என்றால் விலங்கு, மான் அல்ல. கவரி மா மக்கள், மாக்கள், மக்கள் உயர்திணை, மாக்கள் அகரிணை, மாக்கள் கவரி மா. இந்த மா என்றால் விலங்கு. கவரி மா என்பது பனிப்பிரதேசத்தில் வாழுகிற ஒரு விலங்கு. ஆங்கிலத்தில் சொன்னால் யாக். யாக் என்ற விலங்கு திபெத்தில் இன்னும் இருக்கிறது, நேபாளத்தில் இன்னும் இருக்கிறது. பனிப்பிரதேசத்து விலங்கு தன் உடம்பெல்லாம் கவரி முடி கொண்டது, கம்பளியை போர்த்தது போல இருக்கும். அந்த கம்பளியை போர்த்திருப்பது இயற்கை அதற்கு கொடுத்த கொடை. அந்த பனியிலிருந்து தன்னை மீட்டுக் கொள்ள வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும் என்று அந்த இயற்கை அந்த விலங்குகளுக்கு அந்த உறுப்பை கொடுத்திருக்கிறது. கவரிமா. அந்த கவரி மயிர் மொத்தமாக உதிர்ந்து போனால் குளிர் தாங்காத பனிக்காட்டு விலங்கு குளிர் தாங்காமல் விரைத்து செத்து போகும் என்பது பொருளப்பா. மயிர் நீப்பின் எது தெரியுமா ஏமாத்திருக்கு? எதுகை உரையாசிரியர்களை ஏமாத்திருக்கு. இதுல பரிமேலகர் இப்படித்தான் சொல்றாரு, நாவலர் வரைக்கும் தான் சொல்றாங்க, மணக்குடவர் இப்படிதான் சொல்றாரு, பின்னாடி வந்து உரையாசிரியர்கள் சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க. பரிதியார் என்ற ஒரு உரையாசிரியர், இறை என்பவர்களுக்கு தெரியும், அது படிச்சு பாருங்க. பரிதியார் என்பவருடைய உரையில் கவரி மா என்று சொல்லாமல் கவரி மான் என்றே பொருள் கொள்கிறார். மூலத்தை விட்டே வெளியே போவது என்ன நியாயம்? ஒரு உரையாசிரியன் மூலத்தை விட்டு வெளியே போகக்கூடாது. காலத்தை விட்டு கூட வெளியே போகலாம், மூலத்தை விட்டு ஒரு உரையாசிரியன் வெளியே போகக்கூடாது. இதைத்தான் கவரிமா வன்னார் என்று எழுதியிருக்கிறேன். பெரியவர்களே, நீண்ட நேரம் பேசுவதற்கும் விரும்பவில்லை, ஆனால் குறைவாக பேசவும் விரும்பவில்லை. அப்படி ஒரு நிலை. திருவள்ளுவருக்கு மிகப்பெரிய பெருமை என்ன தெரியுமா தோழர்களே? இந்த நிகழ் நிமிஷத்துக்கு பொருந்துவதுதான். இந்த சனத்துக்கு பொருந்துவார். இன்றைய வாழ்வியலுக்கு, இன்றைய அறிவியலுக்கு, இன்றைய அறவியலுக்கு, இன்றைய அரசியலுக்கு, உலகத்துக்கு பொருந்துகிற குறள் நம்முடைய வள்ளுவருடைய குறள் என்றால் மிக இல்லை. உக்ரைன், ரஷ்யா போர், பாலஸ்தீனம், இஸ்ரேல் போர், இஸ்ரேல் ஈரான் போர், இந்த போர்களுக்கு வள்ளுவர் சொல்லுகிற இந்த நிகழ்காலத்து குறள் ஒன்று உண்டு. இப்படி நிகழும் என்பவருக்கு தெரியுமா? தெரியாது. இப்படி நாடுகளே கிடையாது வள்ளுவர் காலத்துல. அந்த நாடுகளே இல்லாத காலத்தில் வள்ளுவர் எப்படி சிந்தித்திருக்கிறார் பாருங்க. நாடு சண்டை போடுறதெல்லாம் நாடாடா? அதற்கு பெயர் நாடா? நாடு என்றால் என்ன தெரியுமா வள்ளுவர் கேட்கிறார்? உருபசியும் ஓவாப்பிணியும் செருபகையும் சேராது இயல்பது நாடு. பசி இருக்கக்கூடாது. நான் பார்த்தேன் பாலஸ்தீனத்துல, என் நெஞ்சு கையில
சாப்பாட்டு தட்டை வச்சுக்கிட்டு தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கேன். ஒரு சப்பாத்தி, ஒரு செட்டிநாட்டு குருமா, அதை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். தொலைக்காட்சியில் ஒரு காட்சி ஓடுது. ஒரு பாலஸ்தீன சிறுவன் பேட்டி கொடுக்கிறான். போருக்கு எதிராக பேசிக்கொண்டே இருந்தவன் கீழே குனிந்து தன் காலடியில் இருந்த மணலை ஒரு கையில் அள்ளி தன் வாயில் அப்படி அள்ளி எரிச்சான். இதைத்தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ தட்டை அப்படியே வச்சுட்டேங்க. அடப்பாவி, என் சமகாலத்தில் சற்று தூரத்தில் எங்கள் மானிட சிறுவன் ஒருவன் தன் வாயில் மண்ணள்ளி கொண்டு சென்று சாப்பிடுகிற பொழுது நான் எப்படி இந்த நல்லுணவை சாப்பிட முடியும் என்று தட்டை கீழே வைத்து விட்டேன். தோழர்களே, உருவசியும் ஓவாப்பிணியும் சிறுவகையும் சேராது என்பது நாடு. உக்ரைனுக்கு ஒரு குரல், இஸ்ரேலுக்கு ஒரு குரல், ஈரானுக்கு ஒரு குரல், ரஷ்யாவுக்கு ஒரு குரல். அது இந்த குரல். ஒன்றிய அரசுக்கு ஒரு குரல் சொல்லியிருக்காரு வள்ளுவர். இன்றைய ஒன்றிய அரசுக்கு எப்பா நிதியெல்லாம் வச்சுக்கிட்டு கொடுக்காம இருக்காத, எங்க ஐயா கஷ்டப்படுறாரு. கல்வி நிதியை நீயே சேர்த்து வச்சுக்கிட்ட தர மாட்டேங்கிற, வெள்ள நிவாரணம் கொடுக்க மாட்டேங்கிற, உரிய நிதி வரமாட்டேங்குது. எங்க தமிழ் மாநிலத்தில் இவர் எப்படியோ உருண்டு புரண்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு பெரிய நிதியை வாங்கிட்டு போறீங்க எங்கிட்ட இருந்து, ஜிஎஸ்டி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏப்பா காக்கை மாதிரியாவது நீங்க வாழக்கூடாதா? வள்ளுவர் சொல்றார். காக்கை இருக்கே, சேர்ந்த பொருளை பார்த்த பொருளை மறைக்காது, தனக்கென்று ஒதுக்காது, கரையும் கா கா என்று கரையும், கூட்டத்தை சேர்க்கும். எல்லா காக்கைகளும் மொத்தமாக சேர்ந்துதான் உண்ணும். அதுதான் காக்கையின் குணம். காக்கை கரவா கரைந்து உண்ணும், ஆக்கமும் அண்ண நீரார்க்கே உள. எங்க ஜிஎஸ்டியை நீ எடுத்துக்கிட்டு ஊர் காக்கைகளுக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கியே, எங்க தமிழ்நாடு என்ன ஆவது? காக்கை கரவா கரைந்துண்ணும், ஆக்கமும் அண்ண நீரார்க்கே உள. ஒன்றிய அரசுக்கு பொருந்துகிற குரல். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுத்தாணி எடுத்து பதப்படுத்தப்பட்ட பனை ஓலையில் எழுதி கொண்டு, புள்ளி வைக்காத எழுத்து எழுதி கொண்டு, பனை ஓலையில் புள்ளி வைத்த எழுத்துக்களை எழுதினால் பனை ஓலை கிழிந்துவிடும் என்பதனால் புள்ளி இல்லாத எழுத்துக்களைத்தான் பனை ஓலையில் எங்கள் திருவள்ளுவன் எழுதியிருப்பான். திருவள்ளுவன் இன்று வந்து என் வள்ளுவர் மறை வைரமுத்து உரையை வாசிக்க சொன்னால் திருவள்ளுவனுக்கு வாசிக்க தெரியாது. இந்த எழுத்துக்கள் வேறு, ஒலிவடிவம் வேறு. ஒலிவடிவம் ஒன்று. காக்கை கரவா கரைந்துண்ணும் என்றால் வள்ளுவனுக்கு புரியும். நான் எழுதி கொடுத்தால் வள்ளுவனுக்கு படிக்க தெரியாது. ஒலி வடிவம் மாறாதது, மொழி வடிவம் மாறுவது. ஆகவே தமிழர்களே, பேசி பழகுங்கள், ஒலி வடிவத்தை மாற்றாதீர்கள். காதுகளில் எங்கள் பிள்ளைகளுக்கு ஒலிகள் வந்து சேரட்டும். பிள்ளைகளே, 133 அதிகாரத்திற்கு ஒவ்வொருவர் வீதமாக இங்கு 10 குறள் சொல்லிய பிள்ளைகளே, உங்களில் வாழுகிறான் திருவள்ளுவன், உங்களோடு வாழுகிறான் திருவள்ளுவன். அடுத்த நூற்றாண்டு பிள்ளைகள் நீங்கள். அடுத்த நூற்றாண்டுக்கு வள்ளுவரை அழைத்துச் செல்லக்கூடிய பெரும் கடமை உங்களுக்கு இருக்கிறது. வாழ்க நீங்கள். வள்ளுவர் சார்பில், முதலமைச்சர் சார்பில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். வாழ்க. உங்கள் பள்ளிக்கு எங்கள் வணக்கம், உங்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கு என் வாழ்த்து. கூட்டணியை பத்தி ஒரு வரி சொல்லியிருக்காரு. பொருந்தா கூட்டணியை பத்தி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. கூட்டணி இருந்தா எப்படி இருக்கணும்? ஒன்னா இருக்கணும். நம்ம கூட்டணியை போல ஒருமித்த கருத்தோட, சின்ன சின்ன வேறுபாடுகள் இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்வது போல. பொருந்தாத கூட்டணியோடு வாழ்வது எப்படி தெரியுமா இருக்குமா? வள்ளுவர் சொல்றார், பொருந்தாத கூட்டணியோடு வாழ்வது ஒரு சின்ன குடிலுக்குள்ள பாம்போட சேர்ந்து குடித்தனம் பண்றது மாதிரியா. உடம்பாடு இல்லாதார் வாழ்க்கை குடங்கருள், பாம்போடு உடன் உறைந்தற்று. எப்பா, குடங்கர் என்றால் ஒரு குடில், சிறு குடில், ஒரு குடிசைன்னு வச்சுங்க. ஒரு குடிசைக்குள்ள பாம்போடு மூவ் பண்ண இடம் இல்லை, புழங்க இடம் இல்லை. அந்த இடத்துல ஒரு பாம்போடு உடன் உறைந்து வாழ்வது எப்படி கொடுமையானது? உடம்பாடு இல்லாதார் வாழ்க்கை குடங்கருள், பாம்போடு உடன் உறைந்தற்று. முதலமைச்சருக்கு ஒரு குரல் சொல்லியிருக்காருங்க வள்ளுவர். 2026 தேர்தலுக்கு
2026 தேர்தலுக்கு நம்ம முதலமைச்சருக்கு ஒரு குரல் சொல்லியிருக்கார் வள்ளுவர். நீங்க வகுக்கணும் சார், நீங்க ஒரு திட்டம் போடணும், சில திட்டங்கள் தீட்ட வேண்டும். எப்படி தூக்கி செய்ய வேண்டும் தெரியுமா? நீங்க உங்க வலிமையை எண்ணி பாருங்க. உரிமை தொகை கொடுத்திருக்கிறீங்க, இலவச பஸ் பாஸ் கொடுத்திருக்கீங்க, நான் முதல்வன் திட்டம் கொடுத்திருக்கீங்க, இல்லம் தேடி மருத்துவம் சொல்றீங்க, எவ்வளவோ கொடுத்திருக்கீங்க. உங்க வலிமை அது பிரமாதம். அப்புறம் மாற்றான் வலிமையை எண்ணி பாருங்க. அப்புறம் துணை வலிமையை எண்ணி பாரு. மாற்றான் வலிமை எதிரிகள் யாருன்னு எண்ணி பாருங்க, அவங்க வலிமையை எண்ணி பாருங்க. துணை வலிமையை எண்ணி பாருங்க, நமக்கு துணையா இருக்கிறது யார் யார், அவங்களுக்கு துணையா இருக்கிறது யார் யார் எண்ணி பாருங்க. இவ்வளவு எண்ணி பார்த்துட்டு தூக்கி நிறுத்தி செயல்படுங்க. வலிமை அந்த பக்கம் அதிகமா, இந்த பக்கம் அதிகமா? வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு என்னப்பன் திருவள்ளுவன் எதையெல்லாம் எழுதிவிட்டு போயிருக்கிறான். இந்த சனத்திற்கு மாத்திரமல்ல தோழர்களே, செயற்கை நுண்ணறிவு வரட்டும், நேனோ டெக்னாலஜி வரட்டும், இந்த உலகத்தை துடைத்து தூக்கி குப்பையில் எறிய வேண்டியதுதான். சென்னை நகரத்தில் முக்கால்வாசி விஷயத்தை தூக்கி வங்காள விரிகுடாவில் எரிந்து விட வேண்டியதுதான். வங்காள விரிகுடா மேடாகி போகும். அவ்வளவு குப்பைகளை துடைத்து எரிய வேண்டியிருக்கும். புதிய வாழ்க்கை வரும். அப்படி புதிய வாழ்க்கை, புதிய மனிதர்கள், புதிய விழுமியங்கள், புதிய சட்டங்கள், புதிய ஆட்சிகள் என்று இந்த வாழ்வின் எல்லா அம்சங்களும் மாறிக்கொண்டே போனாலும் மாறாத பேரம்சமாக எங்கள் திருவள்ளுவர் திகழ்வார். நிறைவாக ஒரு செய்தி. யாருக்கு காவி அடிக்கிறீர்கள்? யாருக்கு காவி? எங்களுக்கு மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு அடையாளம் திருவள்ளுவர். அவரை வைத்துத்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் இனத்தின் கேடயமும் அவன்தான், எங்கள் இனத்தின் வாளும் அவன்தான், எங்கள் தலையும் அவன்தான், எங்கள் கிரீடமும் அவன்தான். அவனை பறித்து கொண்டு போவதற்கு ஒருபட மாட்டோம். நானெல்லாம் நாகரிகம் கருதி அரசியல் பேசாமல், அதெல்லாம் வேண்டாம். கெட்ட வார்த்தை எங்களுக்கு தெரியாத கெட்ட வார்த்தையா? மாடு மேய்க்கிற பொழுதும் ஆடு மேய்க்கிற போதும் நான் சொல்லுகிற அகராதிகளை நீங்கள் எழுதக்கூட பார்க்க முடியாது, அவ்வளவு தெரியும். ஆனால் நாம் கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவதா, இந்த பொது வாழ்க்கைக்கு திருக்குறளை பயன்படுத்துவதா என்று முடிவெடுத்து திருக்குறளைத்தான் பயன்படுத்த வேண்டும் என்று நாகரிகம் பெற்று மேலே வந்தோம். எங்கள் நாகரிகத்தை சிதைத்து விடாதீர்கள், எங்கள் முகமூடியை கழற்றி விடாதீர்கள், எங்கள் தோலை உரித்து விடாதீர்கள். வேண்டாம், திருவள்ளுவரை விட்டு விடுங்கள். அவர் தமிழனுக்கு என்று கிடைத்த ஒரே ஒரு அறக்கொடை. அந்த அறக்கொடையை இழப்பதற்கு நாங்கள் தயாராக மாட்டோம். அந்த அறக்கொடை எங்களுக்கு உரியது, எங்கள் தமிழ் இனத்தின் அடையாளத்துக்குரியது. வேள்வி செய்வது உங்கள் கலாச்சாரம். வேள்வி என்பது, வேள்வி யாகம் வளர்த்து, தீ வளர்த்து, ஆடு மாடுகளை வெட்டி பலி கொடுத்தி அதெல்லாம் பண்ணுவது உங்க கலாச்சாரம். தமிழ்நாட்டில் அப்படி அல்ல. நாங்களும் பலியிடுவோம். யாகம் வளர்த்தல்ல, யாகம் வளர்த்தல்ல. புலால் எங்களுக்கு விரோதம் அல்ல, கள் எங்களுக்கு விரோதம் அல்ல. ஆனால் நாங்கள் மனிதனுக்காகத்தான் படைப்போமே தவிர இல்லாத சக்திகளுக்கு நாங்கள் படைப்பதில்லை. மனிதனுக்குத்தான் படைப்போம். அவிசொரிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் சுகத்து உண்ணாமை நன்று என்று புதிய குரல் கொடுத்தவன். தர்மார்த்த காம மோட்சம் என்பதுதான் வடமொழி மரபு. தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். அங்க கூட காமம் இருக்குயா. வடமொழியில் கூட தர்மார்த்த காம மோட்சம் என்றுதான் சொன்னான். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். அறம், பொருள், இன்பம், வீடு மொழிபெயர்த்தால் அப்படி வரும். திருவள்ளுவரை பார்த்தீங்களா? எங்காலு தனித்தமிழன் என்பதற்கு அடையாளம் போதுமா? அறம், பொருள், இன்பத்தோடு நிறுத்தி கொண்டான். மோட்சத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, தூக்கி எறிந்தான். அறம், பொருள், இன்பம் தான் எங்கள் கொள்கை என்று நிறுத்தினான். மோட்சம் காணாதது, மோட்சம் கற்பனையானது, மோட்சம் கண்ணுக்கு தெரியாதது. மோட்சம் என்பது உயிரிலி.
அந்த உயிரியோடு எங்களுக்கு எந்த உறவும் இல்லை என்று அறத்தோடும் பொருளோடும் இன்பத்தோடும் மனிதனுக்கு தேவையான நிறுத்திக் கொண்டான். அந்த தமிழனை எங்களுக்கு விட்டு விடுங்கள், அவன் மீது வர்ணம் பூசாதீர்கள். திருவள்ளுவரின் வர்ணம் என்ன தெரியுமா? தமிழனுக்கு வர்ணம் என்னவோ அதுதான் திருவள்ளுவரின் வண்ணம். திருவள்ளுவரின் வண்ணம் எதுவோ அதுவே தமிழின் வண்ணம். வாழ்க திருவள்ளுவர், வெல்க திருக்குறள். வந்திருந்த உங்களுக்கெல்லாம் என் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நன்றியும் சொல்லி விடைபெறுகிறேன். வெல்க, வாழ்க, வணக்கம். The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி.